இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏங்க இதுதாங்க வீடு அடித்து வாய்க்குள்ளே வச்சுக்குது. ஏய் கிளவி எதுக்கு இதெல்லாம் குடிச்சிட்டு இருக்கிற? கேன்சர் ஒன்றும் தெரியாதா? செத்தா என்ன, நான் ஏற்கனவே செத்துதானே இருக்கேன். நல்ல விவகாரம் கொடுக்குறாங்க. அவங்க கூட இருக்காங்கல்ல எலும்பு கூட தலைவன், அவன் என்ன சொல்கிறான்? சரி, நம்ம இன்னைக்கு வந்து கிராணி ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். கிளவியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்றனால கிளவிக்கு அளவு கூடி போயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம உள்ளே போவோம் பாருங்க. குட்டுக்குண்டா யாரா நீ? எப்படி வந்து பேசிட்டு இருக்கிற? குட்டி குந்தான் என்னென்ன பேசிட்டு இருக்கான் பாரு. ஆமாம், ஒரு நிமிஷம் சரி. டேய், உன் பேர் ஆடம் தானே? தெரிஞ்சு போச்சுடா. நீ வேற யூடியூப் சேனலுக்கு வந்துட்டியா கெஸ்டா? நீ யூடியூப் சேனல் வழங்கின மாதிரி தான். ஓகே, இப்போ வேறு கிரேனிங் வந்துருச்சு. இப்போ போய் நம்ம ஸ்டன்கன் தேடிட்டு இருப்போம். இப்போது ஐயோ வந்துட்டாலே, ஐயோ திடீர்னு வந்துட்டான். ஓகே, இப்போ நம்ம வந்து மேலே போயிடுவோம். ஏன்னா மேலே வந்து இருக்கிற நிறையா வாய்ப்பு இருக்குது. கன்று வந்து நான் வந்து அங்கே ஒரு மீன் நாட்டு இருக்கு பார்த்தீங்களா, அங்கே இருக்கும். அவர் இருந்தால் இந்த ட்ராவுக்குள்ளே இருக்கும். அப்புறம் ஸ்டன் கன்னு சொல்கிறேன் இதுக்குள்ளே. ஓகே, ஹெலிகாப்டர் மேனுவல். அப்போது ஹெலிகாப்டர் ஸ்கேப்பே பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதை வந்து திறந்து பார்ப்போம். முதல்ல இதை திறந்து வச்சுக்குவோம். ஓகே, திறந்து மேலே என்ன ஃப்ரெஞ்ச் இருக்குது. ஓகே, ஃப்ரெஞ்ச் எடுத்துகிட்டு நம்ம நேராக கீழே போனப்போ இல்லை எதுவுமே இல்லை. ஓகே, கீழே போயிட்டு அந்த ஒரு இது தண்ணி எடுத்து விடணும்ல, அதை போய் எடுத்துகிட்டு வருவோம். முதல்ல சவுண்டு போட்டுருவீங்க. அதனால் கீழே இது கிராணி வந்துருச்சுன்னு வைங்களேன். ஓகே, ஒரு ஆளா? ஓகே, இல்லை. இப்போ நம்ம வந்து போயிட்டு இதை போய் முதல்ல எடுப்போம். ஏன்னா இங்கே வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. இங்கே ஸ்டன்கன் இருக்கு, பார்ப்போம். அட பாவில ஏமாற்றி போட்டிங்களே. ஓகே, இங்கே வேறு ஒரு ஃபோட்டோ இருக்குது. இப்போ முதல்ல இதை தண்ணியை திறந்து விட்ருவோம். ஓகே, தண்ணியை திறந்து விட்டாச்சு. ஒரு வெப்பன் கீ கிடச்சிது. வெப்பன் கீ எடுத்துகிட்டு வந்து இதை ஓப்பன் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஆனால் ஒன்று பண்ணி விட்டேங்க. அந்த ஷார்ட் கன்னை அங்கே போட்டு விட்டேன். எடுக்க முடியல. அந்த கிளவி போனதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ வாடி கிளவி இரு கொஞ்சம் இரு. ஐயோ, ஓகே, ஒரு நிமிஷம் சரி. நல்லவா? ஐயோ, ஒன்று வேஸ்ட்டாக போயிடுச்சு. கிளவி ஒரு நிமிஷம் இரு. எங்கே இருக்க? ஐயோ, நான் தோத்தது கூட கவலையா இல்லைடா. நீ வந்து திடீர்னு பேசிகிட்டே போகிற பார்த்தியா, அதுதான் எனக்கு ரொம்ப கோபமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுங்க நல்லா இல்லை அப்படின்னு பாதி பேர் சொல்கிறீங்க. பண்ணிட்டோம். இதுதான் நம்ம வாய்ஸ். இனிமேல் இதே மாதிரி தான் வீடியோ வரும். இனிமேல் ஃபேன் சத்தம்லாம் கேட்காது. ஏன்னா ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு பேசுகிறேன், ரொம்ப வேகுது. ஓகே, இப்போ அதை ஆன் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து கிராணி கீழே வரும். கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம மேலே போய் அப்படியே பண்ணிடலாம். ஓகே, அப்படியே வந்தா அப்புறம் மேலே போயிட்டு ஷார்ட் கன் எடுத்துகிட்டு அப்புறம் அப்படியே சுட்டுவிட்டேன். என்னையே வாடி போட்டு தள்ளேன். இந்த இடத்துல தான் போட்டு தள்ளேன். ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குது? இதுக்குள்ளே ஓகே, ஹெலிகாப்டர் கீ கொண்டு போய் மேலே வச்சுட்டு அப்புறம் கீழே ஒரு ஃபோட்டோ இருந்தது. அந்த ஃபோட்டோவை போய் வச்சுக்குவோம். இங்கே என்ன இருக்குது? டோரில் இருக்குது. ஓகே, அது தேவையில்லை. இதனால் இந்த ஹெலிகாப்டர் கீயை கொண்டு போய் மேலே வச்சுட்டு வந்துடுவோம். ஹெலிகாப்டர் கீயை கொண்டு போய் வச்சுட்டு இன்னும் என்னென்ன பொருள் வேணும்னா 2 ஃபோட்டோ, செக்யூரிட்டி கீ, அப்புறம் பெட்ரோல் இங்கே இருக்குது. ஓகே, இப்போ இதை கொண்டு போய் வச்சுக்கலாம். ஓகே, இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, கீழே ஒரு ஃபோட்டோலாம் கண்டுபிடிச்சாச்சு. கீழே அந்த சோஃபா இருக்குது பார்த்தீங்களா, அந்த சோஃபாவில் ஒரு ஃபோட்டோ இருந்தது. ஓகே, இப்போ இதில் எதுவுமே இல்லை. எதுக்குடா வீடு வச்சுருக்கீங்க? ஓகே, இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே ஓகே பரவாயில்ல. இப்போ வந்து இது கீழே குதிச்சுடுவோம். ஓகே, இது கீழே குதிச்சுட்டு இதை திறந்துட்டு இப்படி இந்த ஷார்ட் கன் இருந்தது. இந்த ஷார்ட் கன் எடுத்துகிட்டு புல்லட் வேறு எடுக்கணுமா? ஓகே, புல்லட்டை போய் எடுத்துகிட்டு ஒருக்கா சுட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா பொருளையும் தேட வேண்டியதுதான். ஓகே, இப்போ புல்லட்டு இங்கெல்லாம் என்ன இருக்குது? ஓகே, எதுவும் இல்லை. ஒரு பொருள் இருக்குது, ஆனால் அது தேவையில்லை நம்மளுக்கு. ஓகே, இப்போ இது என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. கிளம்பி வேணும்னே தான் வச்சுருக்கேன், இல்லை தேவையில்லாமல் தெரியாமல் வச்சுருச்சா என்னன்னு தெரில. ஓகே, இதுக்குள்ளே போயிட்டு அந்த எலும்பு தலையை நான் போட்டுவோம். ஓகே, எங்கடா அவன் பார்த்தேன், எங்கே போனானே தெரில. ஓகே, இங்கே உள்ளே போய் பார்ப்போம் எங்கே இருக்குது. என்ன இருக்குது? குரோபார். ஓகே, இப்போ முதல்ல வந்து கிராணியை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் போய் அந்த குரோபார் எடுக்கணும். இங்கே அந்த கிராணி மட்டும் வந்ததுன்னா முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ டேபிளை தள்ளி விட்டாச்சு.
இப்போ வரணும். அந்த கிளம்பி வந்தால் தான் நான் போட்டுட்டு போக முடியும். ஓகே, நான் வெயிட் பண்ணேன். கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு அப்படியே வந்தது. அவர் ஃபோட்டோ தள்ளி விட்டாலும் மறுபடியும் வந்துருச்சு. ஓகே, ஒரு புல்லட்டு தான் நல்லா பண்ணணும். ஓகே, இப்போ மேலே போய்க்குவோம். மேலே போயிட்டு அங்கே வந்து ஒருக்கா நான் பார்த்தேன். இந்த 50 வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு. அப்போ வந்து ஒருக்கா கிராணி விளையாண்டோம்ல, அப்போ வந்து இங்கே வந்து கிளம்ப ஆடிட்டு இருந்தேன். எத்தனை பேர் பார்த்தீங்க அதில்? அப்போது ஓகே, புல்லட் எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த இதை அப்படியே கீழே போட்டு கீழே போய் இந்த குரோபர் எடுத்துகிட்டு போய் அந்த 2 பெட்டியை ஓப்பன் பண்ணோம். ஓகே, குரோபர் எங்கே? டக்குனு போ. ஏய், இன்னும் இப்படி படுத்துட்டு இருக்க, கொஞ்சம் தள்ளுறா. ஓகே, இப்போது அடுத்த கேம் விளையாடணும்ல, இதுலேயே இருக்கணும். அதனால் கிராணி சாப்டர் 3 அது விளையாட போகிறேன். எத்தனை பேருக்கு அந்த வீடியோ ஒன்றுமே கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே, 2 பெட்டி ஓப்பன் பண்ணேன். ஒரு பெட்டியில் வேஸ்ட்டு பொருள் இருந்தது. கீழே ஒரு பெட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அதை திறக்கும் போது ஸ்டங்கன் இருந்தது. ஓகே, இந்த ஷார்ட் கன் வச்சு இந்த போய் வெப்பன் கீங்க தான் இருந்தது. என்ன இருக்குது இதில்? ஒன்றுமே இல்லை. ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து இந்த டேபிளை தட்டி விட்டுறலாம். ஏன்னா அப்போ தான் கிளம்பி வரும். அவரை கீழே வந்துட்டேன், ஏன்னா மேலே இல்லை. அப்போ மறுபடியும் மேலே வந்து சேஃப்டியை எடுத்துகிட்டு போய் கீழே போயிட்டு வரலான்ட்டு கீழே போனேன். கீழே போயிட்டு சேஃப்டியை போகலான்ட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியலான்ட்டு போனேன். இங்கே போயிட்டேன்னா பாருங்கள், நீங்களே பாருங்கள், இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. அதாவது தேவையில்லாத பொருள், டோர் ஹேண்டிலு. ஓகே, இதை எடுத்துகிட்டு போகலான்ட்டு இதை எடுத்துகிட்டு போனேன். சரி, அடுத்து வந்து டோர் எஸ்கேப் பண்ணுறது தான், அதனால் அப்படியே விட்டுறலாம். ஓகே, இப்போ வந்து இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு மேலே போகலான்ட்டு உள்ளே போட்டேன். ஏன்னா ஷார்ட் கன் வேணும். ஓகே, இந்த ஷார்ட் கன்னை எடுத்துகிட்டு அப்படி உள்ளே வரலான்ட்டு இப்படி சாத்திட்டு மேலே போனேன். இல்லை, ட்விஸ்ட் இப்போ தான் இருக்குது. ஓகே, மேலே போய்ட்டு ஏதோ ஒரு பொருள் குறைய மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு பார்த்தேன். பாருங்கள், நீங்களே பாருங்கள், டேப்பு, கிளாஸஸ்ஸு எல்லா பொருளும் இருக்குது. ஒரு பொருள் மட்டும் இது இல்லை, அது என்னென்னு கண்டுபிடிக்க. டேப்பு, எல்லா பொருளும் இருக்குது, பெட்ரோலு, அது எல்லாமே இருக்குது. ஒரே பொருளே காணும். நான் வந்து ஒரு ஃபோட்டோ, 2 ஃபோட்டோ, 3 ஃபோட்டோ வச்சுட்டேன். அப்புறம் கிளாஸஸ் வந்து காணும். ஒரு கீழே வந்து மறுபடியும் தேடி எடுத்துகிட்டு கீழே போட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து அங்கே இருந்து எடுத்துகிட்டு வந்து அப்புறம் மேலே போய் வைக்கலான்ட்டு ஷார்ட் நீங்கள் தான் இருந்தது, தேவையில்லை. ஓகே, கொஞ்சம் மேலே போயிட்டு வைக்கலான்ட்டு நானும் கிரானிக்கெல்லாம் மாட்டாமல் அப்படியே மேலே போயிட்டேன். இப்போ மேலே போகலான்ட்டு இப்போ கீழே போட்டு சங்கன் எடுக்கலாம்னு எடுத்தேன். ஏன்னா வந்து வெளியே வந்து கிராணி ஒருக்கா போட்டு தந்துட்டு தான் அதை எடுத்தேன். ஓகே, ஸ்டங்கன் மேலே போய் மேலே வச்சிடலான்ட்டு போய் வச்சுட்டு வரேன், இருங்க. ஓகே, இங்கே போட்டாச்சு. கீழே போயிட்டு டக்குன்னு அந்த கிளாஸ் ஹூஸ் எடுக்கணும். கிளாஸ் ஹூஸ் இங்கே இருக்குது. ஓகே, உருடாத இங்கே இப்போ. ஓகே, எடுத்துகிட்டு போயிடுவோம். இப்போ வந்து இப்போ மேலே வந்து எல்லாம் பண்ணுவோம். இதை மேலே இங்கே கீழே போட்டுருவோம். போட்டு ஐயோ கீழே மிதிக்கிற மாதிரி ஸ்டங்கன் தான் எடுக்க வந்தேன். சரி, கிராணி டக்குன்னு வந்துட போகலாம். இங்கே இருக்கா? ஓகே, மேலே போயிட்டு இந்த கன்னை எடுத்துகிட்டு உள்ளே போவோம். ஓகே 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 இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இதை வந்து சுடணும். இந்த 3 இது இருக்கும் பார்த்தீங்களா, இதை வந்து சுடணும். ஓகே, ஓகே 2த்தையும் சுட்டுட்டேன். கடைசி 1 அதை காட்டலான்ட்டு சுடாமல் அப்படியே வச்சுட்டேன். ஓகே, இன்னொரு நிலமை பார்த்தீங்களா எனக்கு அட்டு தெரியாது, தேவையில்லாமல் இப்போ போட்டேன். பரவாயில்ல, 1 2 3 போடுறது நிமிஷம் இருக்கணும். அப்பா ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று போட்டிருப்போம் ஒரு வீடியோ வருதான்னு, அது என்னென்னு போய் பாருங்கள். ஒரு ஷார்ட்ஸில் வருதா அப்படின்ட்டு ஒன்று போட்டிருப்பேன். அதில் வந்து அது எதுக்கு போட்டேன்னா, நிறைய பேர் இப்படி காமெடி வீடியோஸ் போடுறாங்க, அதனால் நானும் போடலான்ட்டு நானும் போட்டேன். அவ்வளோ வேறு எதுவும் இல்லை. அப்புறம் வந்து இன்ட்ரோ வந்து போட்டேன் பார்த்தீங்களா, அது ஏன் யாருக்கு பிடிக்கலன்னு தெரில. நான் பாட்டு ஏதோ என்ன போட்டாலும் வந்து பாட்டு இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், ஏதாவது போட்டோம்னா காப்பிரைட் விழுந்துருது எனக்கு, ஏன்னு தெரில. ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து அப்படி போடுறாங்க. என்ன லாஜிக் இது சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். டேப் எடுத்து ரெக்காயை வந்து ஒட்டுறோமாமா. சரி விடுங்க, எனக்கே கோவமாக தான் இருக்குது. ஓகே, இப்போ பெட்ரோலை போய் ஊற்றிடுவோம். பெட்ரோல் வைக்கிற விலைக்கு கீழே சின்னாமல் ஊற்றணும், இல்லைன்னா காசு வேஸ்ட்டு. அதுவும் கேரட்டுக்கு போயிடணும் காசு தான். ஐயோ கொஞ்சம் சிந்திச்சு.
ஓகே பரவாயில்ல, நம்ம தாத்தாவோட செலவு தான் இது. ஓகே ஃபுல்லாக போட்டோம். அப்புறம் இன்ஜின் ஸ்டார்ட். ஓகே அடுத்த வீடியோவில் வாங்கலாம். பாய் பாய், டேக் கேர். ஆமாம் கிளவி எங்கே காணும்? டேய் குண்டுமணி வாடா, நீ வாடா. ஓஹோ ஃப்ரீ ஃபயரா? ஃப்ரீ ஃபயரு அடுத்த வீடியோவில் வந்து பாருங்கள். ஃப்ரீ ஃபயர் வரும். ஃப்ரீ ஃபயர் வீடியோவில் வந்து அந்த குண்டுமணியை பார்த்துக்கலாம். ஓகே இப்போது பாய் பாய், டேக் கேர். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரீ ஃபயர் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.